வெல்கம் டு பிரின்ஸ்லிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மேங்கோ புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி பிரின்ஸ்லிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு மேங்கோ பல்ப் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சுகர் அளவை அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட் ஆகிற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லரி ரெடி பண்ண போகிறோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், ஒரு 1/2 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த மேங்கோ பியூரியை ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மேங்கோ பியூரி பாயில் ஆக ஆரம்பிக்கும் போது மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. இந்த ஸ்டேஜில் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இந்த டைமில் ஸ்லரி ஆட் பண்ணதுக்கப்புறமா திக்காகிட்டு பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹீட் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த மிக்சரை ஒரு மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மோல்டு எல்லாம் ஆயிலில் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஃபில் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் 2 hours ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இதை அன்மோல்ட் பண்ணிக்கலாம். பிளேட்டை மேலே வச்சு இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணனால சைட்ஸ் எல்லாம் ஒட்டாமல் வந்திருக்கு. மேங்கோ புட்டிங் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான இந்த மேங்கோ புட்டிங் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு பிரின்ஸ்லிஸ் கிச்சனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரின்ஸ்லிஸ் கிச்சன்.